Good morning students. 11th standard first chapter Introduction to Microeconomics பத்தி பார்க்கிறோம். Economics two branches. One is microeconomics and other is macroeconomics. Micro means small, macro means large. So 11th standardல microeconomics பத்தி கொடுத்திருக்காங்க. 12th standardல macroeconomics பத்தி கொடுத்திருக்காங்க. So in the chapter microeconomics பத்தி நம்ம பார்க்கலாம். So economics is everywhere and understanding economics can help you make a better decisions and lead a happy life. Tyler Cowenன்றவர் இந்த எக்கனாமிக்ஸ்க்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. எக்கனாமிக்ஸ் என்பது என்னன்னு சொல்றாருன்னாக்கா அது வந்து எவ்ரிவேர். எக்கனாமிக்ஸ்ன்றது எவ்ரிவேர், எங்குமே இருக்கும், எந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஹெல்ப் யூ மேக் எ பெட்டர் டிசிஷன், நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும். அண்ட் லீட் எ ஹாப்பியர் லைஃப், நல்லா ஆனந்தமாக நல்லா சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த எக்கனாமிக்ஸு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்கனாமிக்ஸ் வந்து எங்கேயுமே நிறைஞ்சிருக்குது, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், நல்லா முடிவு எடுக்கலாம், ஹாப்பி லைஃப் வாழலாம். இதுக்கெல்லாம் வந்து இந்த எக்கனாமிக்ஸு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு டைலர் கவான்றவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். நம்ம இன்ட்ரடக்ஷனில் a subject should have a name or title that facilitates a clear and correct understanding of its contents. அப்படின்றாங்க. ஒரு சப்ஜெக்ட் என்பது என்னன்னாக்கா அதில் உள்ள இருக்கிறது வந்து பெயரோ மற்றும் தலைப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக சரியாக புரிந்து கொள்ளும்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. A subject should have a name or a title that facilitates a clear and correct understanding of its content. So ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு ஏழுனாக்கா அது என்ன இருக்குன்னா அதில் உள்ளடங்கி இருக்கிற பாகுகள், பெயர் மற்றும் அதனுடைய டைட்டில் அது எப்படி இருக்குன்னாக்கா தெளிவாக இருக்கணும். அந்த தெளிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், தெளிவாகவும் சரியாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. In a subject like economics, there are many books available which titles such as Introductory Economics, Economics and Introduction, Basic Economics, Elements of Economics, Elementary Economics, Fundamental of Economics, etc. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் நிறையா எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாடம் இருக்கும். அந்த எக்ஸாம் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ், there are many books available, நிறைய புக் இருக்குதான். அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா எக்கனாமிக்ஸ்னால் பொருளாதாரம், இன்ட்ரடக்ஷன் என்ன அறிமுகம், பொருளினுடைய ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்க எக்கனாமிக் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு புக்ஸ். அது என்னன்னாக்கா எக்கனாமிக்ஸில் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் எக்கனாமிக்ஸ், பேசிக் எக்கனாமிக்ஸ் அடிப்படை எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேசிக் எக்கனாமிக்ஸை எலிமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், எலிமெண்ட்ஸ் என்ன நம்மளுக்கு, அதாவது எக்கனாமிக்ஸுடைய கூறுகள், எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தொடக்கப்பொருள், ஃபண்டமெண்டல், பேசிக்கு, இது மாதிரி எக்கனாமிக்ஸு அப்படின்னு போன்ற தலைப்புகளில் வந்து நிறைய புக்ஸு கிடைக்குது நம்மளுக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அது ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த புக்ஸு நிறைய கிடைச்சாக்கா அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம், இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம். பட் these books have the same content, though each is intended to serve reader of a different level of interest and capacity. But these books have the same contents.
இந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கு இல்லையா, இந்த நூல்கள்லாம் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது. இதில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தலைப்பில் ஒரே மாதிரியான புக்கு தான் இருக்குது, ஒரே மாதிரியான நூல் இருக்குது. இவற்றில் காணப்படும் பொருளடக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, படிப்போட ஆர்வம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நூலும் பயன்படுகிறது. ஸோ அதான் சொல்கிறான். பட் தீஸ் புக்ஸ் ஆஃப் த சேம் கண்டென்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும், தோ ஈச் இஸ் இன்டென்ட் டு சர்வ் ரீடர்ஸ் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் லெவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கெப்பாசிட்டி. அதாவது படிப்பினுடைய ஆர்வம் அந்த திறனுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு புக்ஸும் கொடுத்துருக்கான். அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸ்ன்றது நம்ம எத்தனை புக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த புக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் படிக்க எத்தனை பேர் படித்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த புக்கு போகுது. அப்போ தான் போர் அடிக்காது, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த எக்கனாமிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நல்லா டல்லாக இருக்கலாம் சரி, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, யார் படித்தாலும் அந்த புக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் பேராகிராஃப் ஃபுல்லி how is a subject given in topic are given and so many books and seen. Introduction of economics, economics and introduction, basic economics, elements of economics, elementary of economics, fundamental economics. Those books இந்த புக்ஸ் எல்லாம் சேம் கண்டென்ட்டாக இருக்குது. அப்படி இருந்தால் கூட அது படிப்பினுடைய ஆர்வம் மற்றும் திறனுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு நூலும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, a good introduction to a subject besides containing the meaning of its title should have an explanation of the nature and the scope of the subject அப்படின்னு சொல்றாங்க. a good introduction இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் நல்ல ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு தலைப்பில் பொருள் மட்டும் இல்லை, அந்த பொருள் மட்டும் அவங்க கொடுக்கல, அந்த பொருள் மட்டும் இல்லாமல் அந்த புக்குடைய தன்மையும் எல்லைகளையும் அதில் விளக்கி சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, குட் இன்ட்ரடக்ஷன் டு எ சப்ஜெக்ட், நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க சப்ஜெக்டில். பிசைட் கண்டெய்னிங் த மீனிங், டைட்டிலில் நல்ல மீனிங் கொடுக்குறாங்க. ஷுட் ஹவ் எக்ஸ்பிளனேஷன், நல்லா விளக்கம் கொடுக்குறாங்க. நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த சப்ஜெக்ட், அந்த ஸ்கோப் உடைய சப்ஜெக்ட், ஸ்கோப் ஆஃப் த எப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லைகளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட், whether the subject is traditional or modern, static or dynamic அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், அதில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான சப்ஜெக்ட், ஓல்டு சப்ஜெக்ட், ரொம்ப பழமையான சப்ஜெக்ட், அல்லது பார்த்தீங்கன்னா மாடர்ன் சப்ஜெக்ட், நல்ல ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குனாக்கா, ஸோ அது வந்து இயங்கக்கூடியதாக இருக்குது, டைனமிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இயங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு, அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு சப்ஜெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புக்கை படிப்பவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது சயின்ஸாக இருக்கலாம், வேறு எதுனா இருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், whether the subject is traditional or modern. traditional meaning old, பழமையான, modern இந்த காலத்து அந்த மாதிரி, modern, static or dynamic. The reader should be in a position of clearly classify the subject belong to either arts or science or along the both. அந்த புக்கை படிக்கிறவன் ஆர்ட்ஸாக இருக்கலாம் அல்லது சயின்ஸாக இருக்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தி significance of all the branches of the subject should find the place in each. The significance of all branches of the subject should find the place in it. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அதில் வந்துனாக்கா அவங்க சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, அந்த இயலில் படிக்கிறாங்க இல்லையா, அதில் படிக்கும்போது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அவன் அறிவியல் படிப்பான், அதில் ரெண்டையும் சார்ந்து படிப்பான், தெளிவாக அது வகைப்படுத்த நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இயலில் அனைத்து முக்கிய பிரிவுகளும் அது சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்குது, முக்கியமானது இடம்பெற்றிருக்குது. அறிமுகத்தை படிக்கும் போதே அது வந்து அந்த இயலுக்கு மற்ற இயலுக்கு உள்ள தொடர்பினை வந்து படிப்புகள் புரிந்து கொள்ளும்படி இருக்குது. அது படிக்கிறான்னு சொன்னால், அந்த புக்ஸை படிக்கிறானாக்கா அது என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற அளவுக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. As they go through the introduction of the reader should be able to understand relationship of the subject with other subject.
எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் அதை தொடர் பண்ணி படிக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூயர் ஏரியா incorporate into the subject and the newer ways of comprehending its contents are to the highlight in the introduction. In introduction என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, பாடப்புத்தகத்தில் அவற்றை எவ்வாறு வழிமுறை புரிந்து கொள்ள வேண்டும், அது எப்படி முன்னிலைப்படுத்த வேண்டும், அது அறிமுகப்படுத்திய அந்த பாடத்திட்டம் இடம்பெறக்கூடிய கோட்பாடுகள் இதெல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கணும். அது எல்லாமே என்னென்னலாம் பாருங்கள், இன்னொரு டைம் சொல்ல பாருங்கள். பாடப்பகுதியில் புதிய பகுதிகள் இடம்பெற்றிருக்குது, அவற்றை எவ்வாறு புதிய வழிமுறைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அதை முன்னிலைப்படுத்த வேண்டும், அறிமுக பகுதியில் பாடத்திட்டத்தில் இடம்பெறக்கூடிய கோட்பாடுகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் newer area incorporate of subject and the newer ways comparing and contents are the highlighted in the introduction. The methodologies applied the derivation of its laws are to be started as an introduction. அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எக்கனாமிக்ஸ் மீனிங். எக்கனாமிக்ஸ் மீனிங் இப்போ நம்ம பார்க்கணும், அதோடைய பொருள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். எக்கனாமிக்ஸ் என்ற சொல்லு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஆய்க்னோமிக்ஸ் என்னும் பழமையான கிரேக்க சொல்லிருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆய்கோஸ்னாக்கா இல்லங்கள், நெமைனாக்கா நிர்வாகம் என்ற ஒரு பொருளை வச்சிருக்காங்க. The term of words economics comes from the ancient Greek. Ancient Greek என்ற வேர்ட்ஸ்ல இருந்து வந்தது. அதுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்றாங்க. ஐகோஸ்னா ஹவுஸ் ஹோல்டு, இல்லம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நெமீன்னாக்கா மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கஸ்டம்ஸ் ஆர் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ரீக் வேர்ட்ஸ் இந்த கொஸ்டினில் கேட்பாங்க, இது மீனிங் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இந்த டேர்ம் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க, நல்லா கவனிக்கும். எக்கனாமிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஏன்சியன்ட் அந்த க்ரீக் வேர்ட்ஸ் வந்து இந்த எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து ஐக்கோனாக்கா ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் ஹோல்டுனாக்கா என்னன்னாக்கா வீடு, இல்லம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நெமீன் சொன்னாக்கா நிர்வாகம், மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் அப்படின்னு சொல்கிறோம். கஸ்டம்ஸ் ஆர் லா, நிர்வாகம், வழக்கம் அல்லது விதி அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், த சப்ஜெக்ட் வாஸ் இயர்லி நோன் அஸ் எ பொலிட்டிக்கல் எக்கனாமிக். எக்கனாமிக்கு ஆரம்ப காலத்தில் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்னு சொல்லியிருந்தாங்க. இஸ் ரீநேம்டு இஸ் எக்கனாமிக்ஸ் இன் த லேட் 19th century பை த ஆல்பர்ட் மார்ஷல். ஆல்பர்ட் மார்ஷல் மட்டும் என்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக்னு சொல்லியிருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் லேட்டர்னு சொல்கிறோம். அந்த லேட்டர் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் தான் இதை பெயர் மாற்றம் செஞ்சு எக்கனாமிக்ஸ்னு கொண்டு வந்து பேர் கொடுத்தாங்க. அப்போ எக்கனாமிக்ஸ்னு கொடுத்தது யாருனாக்கா இந்த ஆல்பர்ட் மார்ஷல் தான் எக்கனாமிக்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, பொலிட்டிக்கல் எக்கனாமிக்காக இருந்துச்சு. பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் இந்த எக்கனாமிக்ஸ் எப்படி டெரிவேஷன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் 1.3 எக்கனாமிக்ஸ் இஸ் எ நேச்சர். எக்கனாமிக்ஸ் இஸ் எ நேச்சர், அதனுடைய தன்மைகளை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா the nature of subject refer its content, how and why they find a place in the subject அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பொருளுடைய அந்த எக்கனாமிக்ஸுடைய இயல்பு குறிப்பிட்ட சில பொருள் சில அறிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சில அறிஞர்கள் அதை சயின்டிஸ்ட்டு, அதை எக்கனாமிக்ஸ்ட், இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இதை பற்றி வரையறுத்து சொல்லியிருக்காங்க. எப்படி படிச்சுக்கலாம், எப்படி நம்ம எதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நிறைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு த நேச்சர் ஆஃப் சப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் எ கண்டென்ட், ஹவு அண்ட் why they find a place subject, the nature of understand by studying the various definition given by the notable and economists. The first is the essence of multiplicity of the definition makes some scholar command the church of clear definition of economics in exercise of full detail. The nature of subject refers to the content, how and why they find place in the subject. This nature is understood by studying the various definitions given by the notable economists. The essence of multiplier definition makes some scholar
commands that search for a clear definition of economics and exercise in the futility அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு பாடப்பொருளாக இருக்குது. அதில் ஏன் எப்படி அவை வந்து ஒரு பாடப்பொருளில் இடம்பெற்றுள்ளன என்பதை குறிப்பிடுது. ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இலக்கணம் வழங்கப்பட்டதன் காரணமாக சில எக்கனாமிக்ஸ்டெல்லாம் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிரமமான செயல் என்று கூறியுள்ளார்கள் சில பேரெல்லாம். இதை எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிள் ஜேம் கெய்ன்ஸ் என்ன சொல்கிறான்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜேம் கெய்ன்ஸ் என்ன சொல்கிறார்? James Keynes, for example, observed that political economics is said to have strangled itself with a definition. நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காரு. பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் என்பது அதனுடைய வரையறை மூலம் தனக்கு தானே அதனுடைய குரல் வளம்னா strangled itself with a definition. என்ன சொன்னா பொலிட்டிக்கல் அரசு என்பது தனது வரையறை மூலம் தனக்குத்தானே தன் குரல் வளத்தை நெறித்துக் கொள்கிறான். அந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் தன்னைத்தானே நெறித்துக் கொள்கிறது, கருத்தை நெறித்துக் கொள்கிறது என்று அவர் சொல்றாரு. யார் சொன்னாக்கா ஜேம்ஸ் கெய்ன்ஸ் என்று சொல்றாரு. டெபினிஷன் சொல்றாரு. The presence makes studying a subject interesting, exciting, enjoyable or worthwhile. The presence of making studying என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு இயல் வரையறை கற்பதற்கு ஆர்வத்தை தூண்டுதாக இருக்க வேண்டும். ஒரு புக்கு படிக்கணும்னா அது என்ன பண்ணணும்? நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டுதாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும். அல்லது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்கே பாயிண்ட் பாருங்க. இன்னொரு டைம் சொல்லுவேன். த ப்ரெசன்ஸ் மேக் ஸ்டடிங் த சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற அது எப்படி இருக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், எக்ஸைட்டிங் வேகத்தக்கதாக இருக்கும், என்ஜாயபிள் சந்தோஷமாக இருக்கணும், ஒர்த்வில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இன் ஃபேக்ட் த ப்ரெசன்ஸ் இன் எ சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இன் கிளியர் சைன் ஆஃப் growth ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இன்ஃபேக்ட் அதாவது உண்மையிலே இந்த டெஃபினிஷன்லாம் ஒரு சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அறிவியலுக்கு புதிய வழிகளை உருவாக்கி கொள்ள மக்களுக்கு சுதந்திரம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்றேன்னா சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் கிளியர் சைன் growth ஆஃப் சயின்ஸ். Next, indicate that there exists the freedom for a people also with the such a science of formulated fresh definition. Science के जो उदय हुए हैं these associates get appreciate and make a use of the opportunity offered to them come the plethora and definition saying the more the merrier. Each definition represents a unique generalization. அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு சுதந்திரம் உள்ளதுன்னு சொல்றேன் இல்லையா? பெரும்பாலும் இலக்கணம் கூறுவது என்னன்னாக்கா இந்த எக்கனாமிக்ஸ்க்கு அதிகமாக இருப்பதால் தான் உற்சாகம் தருதான். அதிகமாக உற்சாகம் தருது. ஏராளமான டெஃபினேஷன் இருக்குது. ஒவ்வொரு டெஃபினேஷனும் பார்த்தீங்கன்னா பொதுமையாக்கப்பட்டுள்ளது. பொதுமையாக்கி என்ன பண்ணிக்கலாம்? தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த எக்கனாமிக்ஸ்லாம் ஒரு பாடப்பொருளை பற்றி ஒரு முழுமையான அறிவை அடைவதற்கு இதில் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. முழுமையாக அடையணும். ஒரு எக்கனாமிக்ஸ்னால் அந்த பாடத்தில் கூடிய முழுமையான அறிவை அந்த எக்கனாமிக்ஸ் படிக்கிறானாக்கா அவனுக்கு அந்த அறிவு வரணும். அந்த அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா பல்வேறு வரையறைகளை பல்வேறு டெஃபினேஷன்களை இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு variety definition of paves the arrive the near complete accompaniment the subject matter of economics. A science grows stage of stage. At every stage its new set definition and the concept process with the receive some special emphasis. However, the study of subject is made possible when the process is clear cut definition and boundary. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா கருத்துகளும் இணைந்து அதில் உள்ள சிறப்பு அம்சங்களை வலியுறுத்தப்படுகிறது. எல்லா கருத்தும் பார்த்தீங்கன்னா அது இருக்குது. சயின்ஸ் growth ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எவ்ரி ஸ்டேஜ் எல்லா கருத்துக்களும் இணைந்து அதில் சிறப்பு அம்சங்களை வலியுறுத்தப்பட்டு ஒரு நியூ டெஃபினிஷன் எழுதுவதன் மூலம் இங்கே வந்து சயின்ஸுங்கிறது படிப்படியாக வளர்ந்து வருகிறது. ஸோ எல்லா கருத்தும் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு ஒரு சிறப்பு அம்சம் கொடுத்து அதுலேருந்து என்னன்னா புதிய ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. சயின்ஸுங்கிறது படிப்படியாக க்ரோத் ஆகிட்டு வளர்ச்சி அடைந்தே வருது. ஸோ ஒரு இயல் ஒரு சப்ஜெக்ட் என்பது தெளிவான வரையறையாக இருக்கணும்.
அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுண்டரி கொண்டு இருந்தால் தான் அது கற்பதற்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் மேட் எ பாசிபிள் இன் பொசசிட்டி கிளியராக இருக்கணும். கட் டெஃபினிஷன் பவுண்டரி ஒரு பவுண்டேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 4 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுமித் வெல்த் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சுமித்ன்றது வந்து வெல்த், இது ஞாபகம் வச்சுக்கோ, கேட்பாங்க கண்டிப்பாக. சுமித்னா வெல்த்துன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சுமித் என்ன கண்டுபிடிச்சாருன்னா வெல்த் டெஃபினேஷன் கொடுத்தாரு. எஸ்ஏ இங்கே டபிள்யூன்னு ஞாபகம் வச்சுக்கோ. மார்ஷல்னா வெல்பர் டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. மார்ஷல்னா வெல்பர், வெல்பர்னா நல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ராபின்ஸ்ன்றது ஸ்கர்சிட்டி டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஸ்கர்சிட்டினா பற்றாக்குறை. ராபின்ஸ் என்ன ராபரி அப்படின்னு சொல்லுவோம். ராபரி என்ன கொள்ளடிக்கிறான். கொள்ளடித்துக்கு அப்படின்னா ஒன்றா அவங்ககிட்ட பணம் இல்லை, எதுவுமே இல்லை, அதனால தான் அவன் போயிட்டு அவன் பற்றாக்குறையாக கொள்ளடிக்கலாம். அப்போது ராபின்ஸ்னாக்கா ஸ்கர்சிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சாமுவேல்சன் சன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சன்னுனாக்கா அவன் வளர்ச்சி அடைக்கணும், அதனால் க்ரோத் டெஃபினேஷன் அவர் கொடுத்தாரு அப்படின்னு வச்சுக்கோ. இந்த 4 டெஃபினேஷனை தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். சுமித் வெல்த் டெஃபினேஷன் கொடுத்தாரு, அது வந்து கிளாசிக்கல் ஏரான்னு சொல்கிறாங்க. மார்ஷல் என்ன கொடுத்தாரு, வெல்பர் டெஃபினேஷன் கொடுத்தாரு, இது வந்து நியூ கிளாசிக்கல் ஏரியான்னு சொல்கிறோம். ராபின்ஸு ஸ்கர்ஸ் டெஃபினேஷன் கொடுத்தாரு, அது பார்த்தீங்கன்னா நியூ ஏஜ்னு சொல்கிறோம். சாமுவேல்சன் குறித்து டெஃபினேஷன் கொடுத்தாரு, அது வந்து மாடர்ன் ஏஜ்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டாக ஆடம் ஸ்மித் வெல்த் டெஃபினேஷன் தனியாக பார்க்கலாம், மார்ஷல் தனியாக பார்க்கலாம், எல்லாம் தனித்தனியாக அடுத்த வீடியோவில் போகிறேன்.